துலாம் ராசி எப்ப பாரு எங்களுக்கு நல்லதே சொல்ல மாட்டீங்களா? எந்த வருஷம் பார்த்தாலும் துலாம் ராசிக்கு மட்டும் ஒரு இக்கு வச்சு சொல்றீங்களே. துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். பதவி விஷயமாக, வேலை விஷயமாக, தொழில் செய்கிற இடத்துல குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும், தொழில் சார்ந்த கடன்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வேணும்னே என்ன பண்ணணும், தொழில் சார்ந்த கடனை நீங்களாவே வாங்கிக்கணும். இப்போ வந்து ஒரு வீடு கட்டலாம், இடம் வாங்கி போட்டிருக்கேன், முழுமையான வீடு இல்லை, வீட்டோட பகுதியை ஒரு கடை வாங்கி கட்டுனேன், இப்படி கடனை நீங்களாவே ஏற்படுத்திக்கணும். இந்த நேரத்தில் போய் லவ் பண்றேன், இந்த நேரத்தில் நான் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் மாத்துறேன் அப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது, ஓடி போறேன் அப்படிலாம் முடிவெடுக்கக்கூடாது. தப்பான ஒரு வாழ்க்கை அமைச்சுக்குவீங்க, அது வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த நேரத்தில் நிரந்தரமான ஒரு தீர்வை தேடக்கூடாது. துளாராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் 2026 பொறுத்தவரை முழுமையான கெட்ட பலன் இல்லை. அதுல நீங்க தெளிவா இருக்கணும். முழுமையான கெட்ட பலன் இல்லை. ஓகே, தெளிவா இருக்கும். அதுல நீங்க தெளிவா இருக்கணும். ஏன்னா துலா ராசியை பொறுத்தவரை இப்ப உங்களுக்கு நவம்பர் வரைக்கும் 5ஆம் இடத்துல ராகு. 2026 பொறுத்தவரை சில இடைஞ்சல்கள் இருக்கும். சொத்து வாங்குறதுல, இடம் வாங்குறதுல, மனம் வாங்குறதுல இருக்கதான் செய்யும். அதை நீங்க சரி செய்யணும்னா புரியுதுங்களா, நிதானம் கடைப்பிடிக்கணும். இப்போ அதை நம்ம வந்து கை வைக்கக்கூடாது, இடைஞ்சல் பண்ணணும். அதனால வந்து அம்மணி அம்மன் வழிபாடு செய்யணும், அண்ணாமலையார் வழிபாடு செய்யணும். 2026 ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும்? இதுல வந்து முக்கியமா சார் துலாம் ராசி எப்ப பாரு எங்களுக்கு நல்லதே சொல்ல மாட்டீங்களா? எந்த வருஷம் பார்த்தாலும் துலாம் ராசிக்கு மட்டும் ஒரு இக்கு வச்சு சொல்றீங்களே, இதை பண்ணணும் அதை பண்ணணும், இதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் எப்படி இருக்கும்? துலாம் ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். 6ஆம் இடத்துக்கு சனி போனாலும் குருமணி ஏறி உட்கார்றதால, குரு பகவானும் 10ஆம் இடத்துல இருக்கிறதால பதவி விஷயமாக, வேலை விஷயமாக, தொழில் செய்கிற இடத்துல குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் வருவதற்கும், தொழில் சார்ந்த கடன்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. நீங்க வேணும்னே என்ன பண்ணணும், தொழில் சார்ந்த கடனை நீங்களாவே வாங்கிக்கணும். நம்மளே போய் வாங்கி இப்ப நீங்க வந்து உங்களுக்கு தொழில் இது வரைக்கும் நீங்க கடனே வாங்கல அப்படின்னா, நீங்க ஒரு பேங்க் லோன் போட்டு அந்த பணத்தை வாங்கி நீங்க தொழிலை விரிவாக்கம் பண்ணி அதுக்கு வட்டி கட்டிக்கணும். அதை விட்டுட்டு இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கடன்ல போய் மாட்டிப்பீங்க. அதே மாதிரி இப்ப வந்து ஒரு வீடு கட்டலாம், இடம் வாங்கி போட்டிருக்கேன், ஒரு வீடு கட்டுறதுக்கு வீடுனா முழுமையான வீடு இல்லை, வீட்டோட பகுதியை ஒரு கடை வாங்கி கட்டுனேன், அப்படி கடனை நீங்களாவே ஏற்படுத்திக்கணும். ஒண்ணு கடன் இருக்கணும், இல்ல நோய் இருக்கும், இல்ல எதிரி இருக்கும். இது மூணுல எது வேணும்னு நீங்க முடிவு பண்ணிக்கணும். உங்களால எது சமாளிக்க முடியும்? எதுவுமே சமாளிக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு வாங்கிதான் ஆகணும். வாங்கிதான் ஆகணும். இது மூணுல ஏதாவது ஒண்ணு நீங்க வாங்கிதான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்ல. ஒண்ணு கடன் வாங்கிட்டு அதுக்கு வட்டி கட்டணும். ஏன்னா குருமனை ஏறி சனி உட்கார போறார். குரு பகவான் வந்து 10ஆம் இடத்துல. அப்ப தொழில் சார்ந்த கடன், அப்ப கடன் வாங்கி வட்டி கட்டணும். அப்பன்னா அது சரியாகும், நோய் வராது. இல்ல கடன்லாம் எனக்கு வேணாம், நோய் இருந்தா பரவாயில்ல, அப்ப நோய் வந்துடும், நோய்க்கு மருத்துவம் செய்துக்கோ, அதுக்கு விரை செலவு செய்யணும், அதுக்காக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கணும். இல்ல எதிரி தான் வருவான், கேஸ் போடுறேன், கேஸ் நடத்தி வக்கீல் ஃபீஸ் கொடுத்துக்கிறேன், அதுவும் விருப்பம். ஆனா இது மூணுல ஏதாவது ஒன்று வந்தே தீரும், அதுக்கு ஆப்ஷன் இல்லை. ஆனா வர்றதை எப்படி நீ ஹேண்டில் பண்ண போற, எப்படி நீ சமாளிக்க போற அப்படிங்கிறது தான். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த 2026 முடிஞ்சு 27 உங்களுக்கு டாப்ல இருக்கும். ஆனா 26 பொறுத்தவரை உங்களுக்கு வந்து துலா ராசிக்கு சுமார் தான் சொல்ல முடியும். 25 ஒன்றும் பெருசா உங்களுக்கு கெடுதல் பண்ணி இல்லையே. 25 நிறைய கொடுத்தது தானே. 25 ஒன்றும் 24 தான் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தது. 25 ஒன்றும் அந்த அளவுக்கு கொடுக்கல. ஆனா 26 வந்து அந்த அளவுக்கு கொடுக்காது. 27 சூப்பரா கொடுக்கும். இந்த ஆண்டை பொறுத்தவரை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அவங்க இப்படி ஆயிடுவாங்க அப்படி ஆயிடுவாங்கன்னு புகழ் வார்த்தைகள் நமக்கு வராது. என்ன இருக்காது அப்படின்னு நம்ம சொல்றோம், அதை மக்கள் புரிஞ்சுக்கணும். புகழ் வார்த்தை பேசினா தான் நான் வந்து வீடியோ பார்ப்பேன்லாம் இல்லை. அப்படி பார்க்குறவங்க பார்க்க வேணாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய என்ன உண்மை இருக்கோ உண்மை நிலவரம். 6ஆம் இடத்து சனி, இதே சனி வந்து ஒருத்தருக்கு வக்ரமா இருக்காரு, சனி கெட்டு போனார், 6ஆம் இடத்து சனி கொடுப்பாரு தான். 6ஆம் இடத்து சனியில சில நேரம் திடீர்னு திருமணமாக கை கூட்டிடும் வக்ரமா இருக்கிறவங்களுக்கு. இப்ப வக்ர யோகம் பெற்றவர்கள், சனி பலமானவர்கள் 6ஆம் இடத்து சனியில கடன் வாங்கி பெரிய தொழில் விரிவாக்கம் பண்ணுவாங்க தான். அப்ப கொடுப்பாரு கெடுப்பாரு, அதை எப்படி பண்றாரு அப்படிங்கறத பொறுத்து உங்க ஜனஜாதகத்தை ஆய்வு செய்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நடந்துக்கும். பெண்களுக்கு எப்படி சார்? பெண்கள் 6ஆம் இடத்து சனியானப்பட்டவர் பெண்களுக்கு உடல் உபாதை கொடுப்பார். சிலருக்கு வந்து இப்ப பிரெக்னன்ட் ஆயிருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தை பேர்ல வந்து சிசேரியன் அப்படி வரும், அது மூலியமா உடல் பாதிப்பை கொடுக்கும். அப்ப எதுலையுமே மருத்துவம் சரியா செய்து. 6ஆம் இடத்து சனியில பெண்களுக்கு உடல் பாதிப்பு நிறைய வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு கொச்சார பலன் இல்லை, இப்படி இருந்தாலும் தசாபத்தியில நல்லா இருந்து நல்ல பெரிய படிப்புக்கு கூட போயிடுவாங்க, பெரிய லெவலுக்கு போறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த நேரத்துல போய் லவ் பண்றேன், இந்த நேரத்துல நான் அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜ் மாத்துறேன் அப்படிலாம் கஷ்டப்படக்கூடாது, ஓடி போறேன் அப்படிலாம் முடிவெடுக்கக்கூடாது. தப்பான ஒரு வாழ்க்கை அமைச்சுக்குவீங்க, அது வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இந்த நேரத்துல நிரந்தரமான ஒரு தீர்வை தேடக்கூடாது. துளாராசிக்காரர்கள் நிரந்தர தீர்வு, நான் என் கணவர் விட்டு சண்டை போடுறாரு, நான் பிரிஞ்சு போறேன், அப்ப லைஃப் கஷ்டமாயிடும், அந்த வேலைக்கு போகக்கூடாது.
அதே மாதிரி ரொம்ப வந்து அலுவலகத்துல பிரச்சனையா இருக்கு, நான் வேலையை விட்டுற போறேன், முடிவு எடுக்கக்கூடாது. இருக்கட்டும், அடுத்த வேலைக்கு வர வரைக்கும் நம்ம ஓட்டுவோம் அப்படின்னு தான் போகணும். அப்ப பெரிய விஷயத்துக்கு முடிவு எடுத்துடக்கூடாது. சின்ன விஷயங்களை கரெக்டா பிளான் பண்ணி முடிவு எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும். இதுல துளாராசி ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் 2026 பொறுத்தவரை முழுமையான கெட்ட பலன் இல்லை. அதுல நீங்க தெளிவா இருங்க. முழுமையான கெட்ட பலன் இல்ல. ஓகே. தெளிவா ஆமா, இருக்கும். அதுல நீங்க தெளிவா இருக்கணும். ஏன்னா துளாராசியை பொறுத்தவரை இப்ப உங்களுக்கு நவம்பர் வரைக்கும் 5ஆம் இடத்துல ராகு. அந்த 5ஆம் இடத்து ராகு உங்களுக்கு பவர் தானே. 5ஆம் இடத்து ராகு பவர்ல இருக்காரு. அது எவ்வளவு பெரிய லாபம் தெரியுங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா தந்தை வழி குலதெய்வத்தை அதிகமா வழிபடணும். அதே மாதிரி மாரியம்மன் கோயிலுக்கு போறது, காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போறது, அம்மன் வழிபாடு நிறைய செய்யணும். அம்மன் வழிபாடு நிறைய செய்ய நல்லா இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க திருவண்ணாமலை போனீங்கன்னா அம்மினியம்மன் கோபுரம்னு இருக்கும், அம்மினியம்மன் கோயில்னு இருக்கும். அந்த அம்மினியம்மன் கோயிலுக்கு போய் உங்களுக்கு உங்க பேர்ல நீங்க அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. அது ரொம்ப சிறப்பா இருக்கும். உண்ணாமலை அம்மனை வழிபடுங்க, அம்மினியம்மன் கோயில் போயிட்டு அம்மினியம்மனை வழிபடுங்க. அதே மாதிரி வந்து அம்மினியம்மன் கோபுரம் வழிபாடு செய்யுங்க. அதே 4 கோபுரத்துல ஒரு கோபுரம் வந்து அம்மினியம்மன் வரும், அம்மினியம்மன் கோபுரமே வரும். அதை வழிபடுங்க. அருணாசலேஸ்வரர் மிகப்பெரிய பலத்தை கொடுப்பார். துலாம் ராசிக்காரர்கள் பூர்வீக சொத்து பிரச்சனை எல்லாம் இருக்கும், அது சரியாகுமா? இல்ல சொந்தமா சொத்தோ வீடோ நிலமோ வாங்குறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இந்த 2026 பொறுத்தவரை சில இடைஞ்சல்கள் இருக்கும். சொத்து வாங்குறதுல, இடம் வாங்குறதுல, மனம் வாங்குறதுல இருக்கதான் செய்யும். அதை நீங்க சரி செய்யணும்னா புரியுதுங்களா? நிதானம் கடைப்பிடிக்கணும். இப்ப அதை நம்ம வந்து கை வைக்கக்கூடாது, இடைஞ்சல் பண்ணும். அதனால வந்து அம்மினியம்மன் வழிபாடு செய்யணும், அண்ணாமலையார் வழிபாடு செய்யணும். வழிபாடு செஞ்சு இப்ப போய் ரிஸ்க் எடுத்து நான் சொத்தை வாங்க போறேன், அதை வாங்க போறேன் ரிஸ்க் எடுத்தீங்கன்னா அது சிக்கல்ல முடியும். ஆனா உங்களுடைய ஜனஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா ட்ரை பண்ணுங்க. ஆனா என்னை பொறுத்தவரை இந்த ஆண்டு ரிஸ்க் எடுக்காம என்ன கிடைக்கும், ரிஸ்க் எடுக்காம கிடைக்கிறத யோசிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்ப இவங்க வாங்கணும்னு நினைக்கிறத சரி எனக்கு வந்துட்டு நேரம் வந்து பரவாயில்லாம தான் இருக்குன்னு சொல்லிட்டு வேற யாரையாவது வச்சு வாங்க வைக்கலாமா? அப்பாவா அம்மாவா அந்த மாதிரி கண்டிப்பா யாரையாவது செய்யலாம், வைக்கலாம்? துணையா இருக்கிறத செய்யலாம். ஆனா இவங்க ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இவங்க முக்கியமா போட ஜாமீன் கையெழுத்து இந்த நேரத்துல போய் பாட்டினாங்கன்னா அவங்க லைஃப் லாங் வந்து ஜாமீன் கையெழுத்துல இப்ப சிக்கல்ல மாட்டிக்குவாங்க. ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட யாருக்காவது மொத்தமா ஒரு பட நிறுவனத்துக்கு நான் பணம் கொடுத்து உதவுறேன், அவன் வந்து எனக்கு அதை பண்ணா இதை பண்ணா அப்படின்லாம் நினைச்சிக்க கூடாது. நீங்களா போய் வழியை போய் மாட்டிக்கிற மாதிரி சில சூழல் வரும். அதுல நீங்க எச்சரிக்கையா இருக்கும். சிறப்பு. சோ வந்துட்டு இப்ப நீங்க சொன்னீங்க சொத்து யாராவது துணையா இருக்கிறவங்க கிட்ட போய் எல்லாமே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இவங்க வந்துட்டு எந்த மகான் ஏதாவது மகானை வழிபடணுமா? அதான் இல்ல அம்மனி அம்மன் அம்மனை சொல்றேன். மட்டும் அம்மனி அம்மனை அம்மன் மட்டும் மட்டும் வழிபட்டா போதும். அம்மன் வழிபாடு முழுக்க அம்மன் வழிபாடு. அதுல அம்மனி அம்மன் கோபுரம், அம்மனி அம்மனை வழிபட்டாலே போதும். துலாம் ராசி வந்து குழந்தைங்க எல்லாம் எப்படி சார் படிப்பாங்க? துளாராசி குழந்தைகள் மிக சிறப்பாக படிப்பார்கள் அப்படின்றாலும் சில இடைஞ்சல்கள் பண்ணுவாங்க. 100க்கு ஒரு 80% மார்க் வாங்குவாங்க. மார்க் வாங்குறதுல சில சிக்கல்கள் இருக்கும். இருந்தாலும் ஒன்றும் பயப்பட வேணாம். மிகப்பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. மிகப்பெரிய கஷ்டம் இல்லை. ஆனா வளர்ச்சிக்கான இது தடைபடும். அதான் இந்த 2026 பொறுத்தவரை மிகப்பெரிய சிக்கல்லாம் இல்லை, வளர்ச்சிக்கான விஷயங்கள் தடைபடும். அதுல நீங்க ஜாகிரதையா இருக்கும். தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து